நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. படம் செமையாக இருக்கு. நல்லா இருக்கு. பார்க்கலாம். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சூப்பர். நல்லா இருக்கு. ஓகே. படம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. வேற புரியல. இதெல்லாம் நல்லா மியூசிக் சூப்பர். நல்லா இருக்குண்ணா. நல்லா தான் நல்லா தான் பார்க்கலாம். எல்லாமே ஆக்டிங் எல்லாம் சூப்பராக தான் இருக்குது. பார்க்கலாம். நல்ல ஒருத்தர் படம் தான். டீஃபாக டெடிகேஷன் தனுஷ் வேற லெவல் பண்ணிட்டாங்க. படம் ஹிட்டு தான் ப்ரோ. படம் செமையாக இருக்கு. தனுஷ்காக பார்க்கலாம்னா செமையாக நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. படம் வேற லெவல் ப்ரோ. வேற மாதிரி எடுத்துருவோம். சூப்பர்ண்ணா செம்மண்ணா. நல்லா இருந்துச்சு. சூப்பர். அவங்களுடைய உழைப்பினால தான் தமிழ் சினிமா படம் நல்லா இருக்கு. இல்லை படம் ஃபேமிலிஸ் நல்லா பிடிக்கலாம். நல்லா பார்க்கலாம். எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். என்னென்னா தனுஷ் ஆக்டிங் சொல்லவே வேண்டாம். தனுஷ் ஆக்டிங் சூப்பராக இருக்குல்ல. எல்லாமே நல்லா இருக்குது. மியூசிக்கு நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. தேவி பிரசன் வந்து நல்லா அடிச்சிருக்காரு. ஆனால் படம் நல்லா இருக்கு. பார்க்கலாம். ஃபேமிலியாக பார்க்கலாம். சொல்லலாம். படம் சூப்பர். ஆமாம் கதை வேற லெவல். நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. அருமையாக இருக்குது. அருமையாக இருக்குது. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. தனுஷ் ஸ்டார்டிங்லாம் செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டும் லேக்லாம் இல்லை. பார்க்கலாம் சார். நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஸ்டார்டிங் கொஞ்சம் லேக்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஆரம்பிக்கும் போது அப்புறம் போக படம் பிக்கப் ஆயிடுது. நல்லா ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. ஒரு பிச்சைக்காரங்களுக்கு நல்லா ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்குது. தனுஷ்க்கு ஒரு அவார்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. சாங் பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருக்குது. அவ்வளோ ஒன்றும் போர்லாம் அடிக்கல. நல்லா தான் இருக்குது. நார்கனாட்டிக் செம்மையாக இருக்குது ப்ரோ. அவரு செம்மையாக பண்ணியிருக்காரு. அவர் ஆக்டிங் எல்லாரும் ஸ்கோப் நல்லா இருக்குது. தனுஷோட அந்த ஆக்டிங் இந்த பிச்சை எடுக்கிற இந்த இதெல்லாம் நல்லா இருக்குது. ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருக்காரு. ரொம்ப ரியலிஸ்டிக்காக நடிச்சிருக்காரு. ரொம்ப சூப்பராக இருக்குது படம். பார்க்கலாம். தாராளமாக பார்க்கலாம். தலைவா தனுஷ் நடிப்பு வேற லெவலு. இந்த கெட்டப்ல எந்த நடிகரும் நடிக்க முடியாது. எந்த நடிகரும் நடிக்க முடியாது. ஒரு செங்கலை கூட பிடிக்க முடியாது. தீப்பந்தமாக நாங்கள் எறிவோம். இந்த நடிப்பு எந்த நடிகரும் நடிக்க முடியாது. இதுதான் எந்த நடிகரும் இந்த நடிப்பு நடிக்க சொல்லுங்க வாங்கும். ஒரு நடிகர் நடிக்க மாட்டோம். ஒரு செங்கல் கூட பொங்க முடியாது. தலைவா அவ்வளோதான். தனுஷ் அடிச்சுக்கிறதுக்கு யாருங்க இருக்கா சொல்லுங்க. நாங்கள் வேற ட்ராக்ல போய்கிட்டு இருக்கோம். பொயட்ல இருந்து லிரிக்ஸ்ல இருந்து ப்ரொடியூசர்ல இருந்து எல்லாம் பண்ணிட்டோம். இதுக்கடுத்த பணம் எங்கிட்ட என்ன இருக்கு? நானும் எத்தனை நடிகன் படம் பார்த்துட்டேன். இந்த நடிப்பு எந்த நடிகரும் நடிக்க முடியாது. யாரும் நடிக்க முடியாது. உண்மைதான். இன்னும் வெற்றிமாறன் படத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சிம்பு வந்து வாராப்புலன்னு சொல்லியிருக்காங்க. சிம்பு வாராப்புல என்னன்னு தெரில. ஆனால் வந்து வடச்சென்னை 2ல தனுஷ் கம்பல்சரியாக நடிக்கணும். அந்த படம் அப்படின்னா தான் கிட்டு கொடுக்கும். இந்த இப்போ நான் சொல்கிறது அதான். அது ஒன்று தான். கம்பல்சரியாக வடச்சென்னை 2ல தனுஷ் நடிச்சே ஆகணும். புரியல. தனுஷ் ஆக்டிங்கு நீங்கள் வந்து மித்த படத்தை பார்த்து கிடையாதா? நடிப்பில் அசுரன். இதுக்கு மேலே என்ன செய்யணும்? கடைசின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணு கலங்குவீங்க. அந்த கடைசின்னு ஒரு சீனு கண்ணு கலங்குவீங்க. அந்த ஒரு சீனுக்காண்டி தான் அந்த படம். வேறு எதுக்காண்டி கிடையாது. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு மட்டும்தான். வேறு யாருக்காண்டி கிடையாது. ஃபேமிலி ஆடியன்ஸ் மட்டும்தான் இந்த படம். நாகார்ஜுன் வந்து அவர் வந்து எப்படி சொல்கிறது, அவர் வந்து அந்த லாங்குவேஜில் அவருக்கு ஹிட் ஆகும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அந்த லாங்குவேஜ் அவருக்கு ஹிட்டு தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த படத்துலையுமே அவர் தான் ஹிட்டு. நாகார்ஜுனுக்கு வந்து எப்போவுமே சரி ஃபேன் பாலிசி இருக்காங்க. அதே ஃபேன் பாலிசி அவருக்கு எப்போவுமே உண்டு. அதான் என் தலைவன் சொன்ன மாதிரி தான். உங்களுக்காண்டி ஃபுல் எஃபெக்ட் போட்டு நான் நடிச்சிருக்கிறேன், உங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்குங்கிற அந்த ஒரு கான்செப்டை வந்து கண்டிப்பாக அந்த படம் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும். எங்கள் ஃபேனை விட ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் கொஞ்சம் எடுத்துக்காட்டு தான் இருக்கும். வேறு எதுவும் கிடையாது. குபேரன் கதை வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாகவும் சொல்ல முடியாது, தங்கச்சியாகவும் சொல்ல முடியாது. அவ்வளோ தூரத்தில் வந்து இந்த நாட்டில் நடக்கிறத அப்படியே எடுத்து காமிச்சிட்டாப்புல. அதாவது எப்படின்னா பணத்துக்காண்டி நம்ம வந்து இதாகிட்டு இடத்துல வந்து ஒரு பொண்ணு பிள்ளைய வாழ்க்கை கெடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை காமிச்சிருக்காப்புல. வேறு எதுவும் கிடையாது. வேறு எதுவும் பெருசாலாம் ஒன்றுமே காமிக்கல. தலைவன் நடிப்பு வேறு லெவலில் தான் நடிச்சிருக்காப்புல. கடைசி அந்த பொண்ணு அந்த பிள்ளையும் எடுத்து வளர்த்து காமிச்சிட்டாப்புல கடைசியில். வந்து வேற லெவலு. தலைவன் வந்து புது கெட்டப்பில் வந்திருக்காரு.
பிச்சைக்காரன் கெட்டப்பில் சொல்லதுக்கு எதுவும் இல்லை. எந்த நடிகனும் எல்லா நடிகனும் படத்தையும் நான் தேட்டரில் பார்த்துருக்கேன். நான் தான் வரேன், மாதம் தேட்டருக்கு வரேன். எல்லா நடிகனையும் தேட்டரில் பார்த்துருக்கேன். எந்த நடிகனும் பிச்சைக்காரன் கெட்டப்பில் நடிக்க மாட்டான், நடிக்க முடியாது. எத்தனையோ நடிகை நடிக்கான். இந்த கெட்டப்பில் நடிக்கிறவங்க பக்கம் என் தலைவன் சொன்னான், திருப்பதி அடிவாரத்தில் பிச்சை எடுத்துனேன். ஒரு நடிகனா பிச்சை எடுப்பானா? என் தலைவன் எடுத்திருக்கான், புது கெட்டப்பில் வந்திருக்கான். நடிப்பின் அரக்கன்னா சியான் விக்ரம்னா, அசுரன்னா தனுஷ் மட்டும்தான், வேற எவனும் கிடையாது. சொல்லிட்டேன் தலைவா, நன்றி. ஆக்டிங் எல்லாம் பக்கா தலைவா. நடிப்பு வந்து புதுசாக நம்ம தலைவர் வந்து ஹிட்டான மூவி கொடுப்பாரு. இப்போ ஏதோ நம்ம ரசிகராண்டி புதுசாக ஒரு மூவி எடுத்திருக்காரு. நம்ம அதை பாராட்டணும், வர வைக்கணும். சரிங்களா? இந்த நடிப்பு படம் நாகார்ஜுன ஆக்டர் நல்லா இருந்துச்சுண்ணே. ஹீரோனி சூப்பர், ஓகே. மியூசிக் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸும் அதை சூப்பராக இருக்கலாம், நல்லா இருக்குண்ணே. எல்லாமே சூப்பர் தான். டேரக்டர் நல்லா எடுத்திருக்காரு. நாங்கள் எதிர்பார்த்துக்கு கரெக்டாக எல்லாமே ரசிகருக்கு ஏற்ற மாதிரி எல்லாச்சு. ஆனால் ஃபேமிலிஸ் நல்லா பார்க்கலாங்க. ரசிகர்களோட ஃபேமிலிஸ் அடிஷன் நிறைய வரும். எதிர்பார்க்கணும், நல்லா வருவாங்க. நல்லா இருந்துச்சு. என்ன பிக்சர் அவர் சொன்ன மாதிரி தான் ஆடியன்ஸ் விட்டார்ல, ஒரு நாள் கை நட்டி பாரு பண்ணார்ல, அது அப்படியே வில்லனை கை நட்டி வச்சாரு. அம்மா தாயேன்னு பிக்சர் எடுக்க வச்சாரு. சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு படம். கண்டிப்பாக நல்லா பார்க்கலாம். ஓகே, நான் திரும்ப சொல்லுதேன்னா எந்த நடிகனும் நடிக்க முடியாது இந்த கெட்டப்பில். எந்த நடிகை நடிக்க சொல்லுங்க, நான் அப்போ மாற்றிக்கிட்டேன். நானும் தேட்டருக்கு தேடி படமாக்கு தான் வரேன். எந்த நடிகை நடிக்க சொல்லுங்க, ஒரு நடிகை நடிக்க முடியாது தலைவா. பாய்.